இங்க இந்த குட்டி பொண்ணு கடலுக்கு மீன் பிடிச்சிட்டு வர வரைக்கும் கடமல உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளோட அப்பா வந்ததும் ஜாலியா விளையாடிக்கிட்டே வீட்டுக்கும் போவாங்க. அவ வீட்டுக்கு போற வழியில டான்ஸ் மாஸ்டர் நிறைய குட்டி பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. குட்டி பொண்ணு அவங்க டான்ஸ் ஆடுறத ரொம்பவே ஆசையாவும் பாத்துக்கிட்டே போகும். டான்ஸ் மாஸ்டர் அந்த குட்டி பொண்ணு ஆசையா பாக்குறத பாத்துட்டு 2-3 வாட்டி கூப்பிட்டும் பாப்பாரு. அந்த குட்டி பொண்ணு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம எழுந்து போயிடுவா. ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு எப்பயும் போல வரைஞ்சிக்கிட்டே இருப்பா. டான்ஸ் மாஸ்டர் வந்து நோட்டை வாங்கி பாக்கும்போது காத்துல தெரியாம நிறைய பேப்பர் பறந்தும் போயிடும். 2 பேரும் அந்த பறக்கிற பேப்பரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவளோட அப்பாவும் வருவாரு. குட்டி பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்ததும் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட இருக்க மீதி பேப்பரை வாங்காம போயிடுவா. மாஸ்டர் அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி பாப்பாரு. அதை பார்த்த பிறகு தான் அவருக்கு புரிய வரும் அவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்றது. அந்த குட்டி பொண்ணு பீச் வரமா உட்காந்துட்டு இருப்பா. அப்போ டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேச முடியாது நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. குட்டி பொண்ணு ரொம்பவே யோசிக்கும். அப்போ டான்ஸ் மாஸ்டர் நான் கண்டிப்பா காசுலாம் வாங்க மாட்டேன் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு நான் பிராக்டிஸ்க்கு வரணும்னு சொல்லுவோம். அடுத்த நாள் அந்த டான்ஸ் மாஸ்டர் அவளுக்கு புரியுற மாதிரி டெய்லி சொல்லி கொடுத்துட்டு வருவாரு. அந்த குட்டி பொண்ணு நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி நல்லாவும் டான்ஸ் ஆடவும் கத்துக்கும். நாளுக்கு அப்புறம் அந்த ஏரியால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சூப்பராவே டான்ஸும் ஆடும். அவ டான்ஸ் ஆட பார்த்துட்டு அவங்க அப்பாவும் சந்தோஷமா அழுதுகிட்டே அவ டான்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாரு.